சாதாரண ஃபேமிலியில் ஒரு நபர் பிறந்திருப்பார். கஷ்டப்படுவார். படிக்கிறதுக்கே கஷ்டம். என்னங்க 10th வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறதே கஷ்டமான சூழ்நிலை போவார். அப்படி போய் கஷ்டப்பட்டு ஒரு கோர்ஸ் முடிச்சுடுவார். முடிச்சுட்டு வேலைக்கு போவார். கஷ்டப்படுவார். அப்பவும் கஷ்டம். ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 கூடையும் திசை ஓடுது. என்னங்க 3 6 கூடையும் திசை ஓடும்போது இந்த முயற்சி சாணங்கிறது கல்வி 3ஆம் இடங்கிறது. அதை படிக்கும்போது ரொம்ப சிரமத்தில் இருக்கார். சிரமம் படிக்கிறாரு. கஷ்டப்பட்டு படித்து ஒரு கோர்ஸ் முடித்து வேலைக்கு போகிறார். அப்போ அவங்க ஃபேமிலியில் சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அப்படியே இவனை ஒரு கோர்ஸ் படிக்க வச்சதே ரொம்ப சிரமத்தில் படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா படிச்சிட்டாரு. அடுத்து என்ன திசை வருது தெரியுமா? அவருக்கு 2 கூடையும் திசை, 7 கூடையும் திசை, 11 கூடையும் திசை வருது. இல்லை 9க்கும் 5 கூடையும் திசை வருது, 4 கூடையும் திசை வருது. இப்படி வந்துட்டால் போதும், கல்யாணம் ரெடி ஆகும். 7 கூடையும் திசை வரும்போது கல்யாணம் நடக்கும். 2க்கும் 7 கூடையும் திசை புத்தி அந்தர சூச்ச வரும்போது கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் நடக்கும். அந்த மனைவி வந்த நேரம் பாருங்கள், படப்படன்னு வசதி வாய்ப்பு வந்து இவர் ஒரு 2-3 லட்ச ரூபா வச்சுருப்பார். அங்கே போடுவாங்க, இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, பங்களா கட்டிடுவாங்க, காரு வாங்குவாங்க, குழந்தை பிறக்கும், 2 வளர்ச்சி ஆகும். அவங்களும் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. ரொம்ப லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவர் தனிமையில் எடுத்து என் மனைவி வந்த நேரம் தான் நான் இவ்வளோ முன்னுக்கு வந்திருக்கிறேன், நான் முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படிலாம் கிடையாது. அவர் சாதகத்தில் 2 கூடையும் 7ஆம் இடத்துல இருக்கார். 2 கூடையுமே 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். லக்னாதிபதி பார்க்குறார். 7 கூடையும் லக்னத்தில் வந்து உட்காந்துருக்கார். லக்னாதிபதியை குரு பார்க்குறார். சுக்கிரன் பார்க்குறார். சுக்கிரன்னா இப்போ கலத்திரகாரகன் அப்படின்னா செவ்வாய். ஒரு பெண் மகளுக்கு செவ்வாய் கலத்திரகாரகன். அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா செவ்வாய் நல்லா இருந்தால் அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் தடையை மீறி நடந்துடும். ஒரு ஆண்மகனுக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருந்தால் அவர் பொண்ணு அதிகமாக தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் பாருங்க, ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டார், படித்தார், வேலைக்கு வந்தார், போனார். ஆனால் கல்யாணங்கிறது டக்குன்னு முடிஞ்சுது, வரன் டக்குன்னு முடிஞ்சுது. ஆனால் அவர் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார், கலத்திரக்காரன். ஆணு மகனுக்கு பெண் சுக்கிரன் இருந்தார். ஆனால் அதே லக்னாதிபதி அவரை பார்த்தார். அவரை லக்னாதிபதி பார்த்த உடனே என்ன ஆகி போச்சு, கல்யாணம் நடந்துருச்சு. அந்த மனைவி வந்த நேரம் பொண்ணு பொருள் சொத்து சுகம் வாழ்க்கையிலே ஏகப்பட்ட திருப்புமுனை அவருக்கு ஏற்பட்டுருச்சு. அவர் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்துருச்சு வச்சுக்கலேன். பசங்க 2 பெருசாகி இப்போ காலேஜ் படிச்சிருக்கிறாங்க அவருக்கு. இதெல்லாம் பாருங்கள், அந்த சாதகத்தை பார்த்தாலே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ 2 கூடையவனை 7 கூடையும் பார்த்தாலும், 7 கூடையவனை 2 கூடையும் பார்த்தாலும், அதே குரு 2 பேர்த்தையும் 2 கூடையவனும் 7 கூடையவனும் குரு பார்த்தாலும், சுக்கிரன் பார்த்தாலும், செவ்வாய்னா மங்களகாரகன். ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்கணும்னா செவ்வாய்க்கு மின்னும் முன்னாடி சுபகிரகம் பின்னாடி சுபகிரகம் தான் அந்த பொண்ணுக்கு வந்து வரன் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல வரனை வச்சுக்கும், நல்ல வரனா கல்யாணம் முடிச்சோடனே குழந்தைகள் தடையில்லாமல் குழந்தைகள் கிடைக்கும். ஒரு ஆண் மகனுக்கு வந்து சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்க. சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 4 5 9 லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தாலும், அந்த சுக்கிரனத்துக்கு மின்னும் பின்னும் சுபகிரகம் இருந்தால் அவரும் பொண்ணு தேட வேண்டிய அவசியமே கிடையாது. பொண்ணு தானாக அமையும். இதாங்க சாதகம். அப்போ ஒரு மனிதன் கல்யாணம் முடித்தோடனே எப்படி முன்னேற்றத்துக்கு அடைகிறார், அவர் மனைவி வந்த முன்னாடி சொத்து சுகம் பொண்ணு பொருள் சேருது அப்படின்னா அவரோட சாதகத்திலே பார்க்கலாம், மனைவி சாதகத்திலையும் பார்க்கலாம். மனைவிங்கிற ஒரு பொண்ணு லக்கணத்துக்கு 7 கூடையை வந்து லக்கணத்தை பார்த்தாலும் குரு பார்த்தாலும் அப்போ அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவர் இந்த மாதிரி தான் வருவார். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.